இந்த உலகில் யாராலும் வெல்ல முடியாத மாபெரும் சக்திகளாக நீங்கள் உருவெடுக்க வேண்டுமா? முதலாவது, உங்களுக்குள் தோன்றுகிற எண்ணங்கள், சிந்தனைகள், இதை மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் பேசுகிற நல்ல பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் சோர்வில்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல் அதை முனைப்போடு செய்யக்கூடிய திறமையை பெறுங்கள். மூன்றாவது, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கென போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இவைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கான துணிவை பெற்றவர்களாக மாறுங்கள். இந்த மூன்றும் இருந்தாலே போதும், இந்த உலகத்தில் யாராலும் உங்களை வெல்லவே முடியாது. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 647ல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது. பேச்சாற்றலும் சோர்வின்மையும் துணிவும் கொண்டவனை வெல்வதற்கு யாராலும் முடியாது. இன்று முதல் நல்ல பேச்சாற்றல், சோர்வில்லாத உழைப்பு, எதையும் எதிர்கொள்வதற்கான துணிவு, இவற்றை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த உலகில் யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் சக்திகளாக உருவெடுங்கள்.